இந்த வீடியோவில் ஆங்கிலேயர்களை இந்தியாவை விட்டு வெளியே அனுப்பிய வீரமங்கை வேலு நாச்சியாரின் வரலாறு மற்றும் செயல்திறன்களை பற்றி பார்க்க போகிறோம். பெண் ஆண் ஆதிக்கம் நிறைந்த காலத்தில் வாள் எடுத்தாள் ஒரு ராணி. தன் நாட்டை மட்டுமல்ல தன் மரியாதையையும் காப்பாற்ற போராடினாள். அவர்தான் வேலு நாச்சியார். இந்தியாவிலேயே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்ட முதல் பெண் ராணி. 1730 ராமநாதபுரம். ஒரு அரச குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை சாதாரண பெண் குழந்தை இல்லை, ஒரு போராளி, ஒரு தலைவி, ஒரு எதிர்கால ராணி. அவள் வளர்ப்பு வேற மாதிரி. பெண்ணாக இல்லை, ஒரு வாரிசாக வளர்க்கப்பட்டாள். வாள் சண்டை, குதிரை ஓட்டம், சிலம்பம் அவள் கற்றுக்கொண்டாள். அது மட்டுமில்ல, தமிழ், உருது, ஆங்கிலம் பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றாள். 1746 அவள் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பம். சிவகங்கை மன்னர் முத்து வடிவுநாத்த தேவர் அவரை திருமணம் செய்கிறாள். அவள் ராணியாகிறார். ஆனா அவள் எதிர்கொள்ள போவது ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லை. 1772 அந்த நாள் அவள் வாழ்க்கையை முழுக்க மாற்றியது. ஆங்கிலேயர்கள் சிவகங்கை மீது படையெடுக்கிறார்கள். அந்த போரில் அவள் கணவர் கொல்லப்படுகிறார். ஒரு பெண், ஒரு மனைவி, ஒரு ராணி. அந்த நொடியிலே அவள் எல்லாவற்றையும் இழக்கிறாள். ஆனா அவள் மனசு மட்டும் உடையவில்லை. அவள் ஒரு முடிவு எடுக்கிறாள். நான் திரும்பி வருவேன், என் நாட்டை மீட்டெடுப்பேன். அவள் ஓடவில்லை, அவள் திட்டமிட்டாள். அவள் சென்று சந்தித்தவர் ஹைதர் அலி. உருது மொழியில் நேரடியாக பேசினாள். அவளின் தைரியம், அவளின் அறிவு ஹைதர் அலியையே வியக்க வைத்தது. அவர் உதவி செய்ய சம்மதித்தார். 5000 குதிரைப்படை புகழை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு பெண் நினைத்தால் ஒரு நாட்டையே மாற்ற முடியும். அதற்கு உயிருடன் சாட்சி வேலு நாச்சியார். இப்படிப்பட்ட உண்மை வரலாறுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.